வெல்கம் டு அவர் ஏசிகே எஜுகேஷ்னல் சேனல். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் எண் 1. சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தினும் காக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள்: அறம் என்பது செல்வத்தை தருவதோடு சிறந்த மோட்ச இன்பத்தை அடையும் வழியும் ஆகும். ஆதலால் அறம் செய்தலே மக்களுக்கு உண்மையான ஆக்கத்தை உண்டாக்கும். புண்ணியம் தரும் கடமைகளை அறம் பிறர்க்கு நன்மை செய்தல் என்பது பொருள். அறம் இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தருவதாகும். குறள் 2. அறத்தினும் காக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. பொருள்: அறத்தைப் போல நல்லது செய்வது எதுவுமில்லை, அறத்தை மறந்து செய்யும் அதர்மச் செயல்கள் போல கேடு விளைவிப்பதும் இல்லை. குறள் எண் 3. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாயெல்லாம் செயல். பொருள்: ஒருவன் தன் சக்திக்கேற்றபடி இயன்ற அளவு வாய்ப்புள்ள போதெல்லாம் தவறாமல் அறச்செயல்களை செய்ய வேண்டும். குறள் 4. மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அனைத்தரன் ஆகுல நீர பிற. பொருள்: ஒருவன் மனத்தில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். மனக்குற்றம் இல்லாமையே சிறந்த அறம். மற்றவையெல்லாம் ஆடம்பரத்திற்கும் விளம்பரத்திற்கும் செய்யப்படுவன. அவற்றால் ஒரு பயனும் ஏற்படாது. எனவே மனத்தூய்மை விட பிற அறம் இல்லை என்பது கருத்து. குறள் எண் 5. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், நான்கும் இழுக்கா இயன்றதரும். பொருள்: பொறாமை, பேராசை, பெருங்கோபம், கடுஞ்சொல் ஆகிய நான்கும் இல்லாத செயல்களே அறச்செயல்கள். குறள் எண் 6. அன்றறிவாம் என்னா தரஞ்செய்க, மற்றது பொன்றும்கால் பொன்றாத் துணை. பொருள்: நான் இப்போது இளையன், முதுமையில் செய்து கொள்வோம் என்று காலம் கடத்தாமல் நாள்தோறும் அறம் செய்யவும். ஒருவன் செய்யும் அறம் உடம்போடு மறைந்து விடாது, உயிரோடு பயணம் செய்யும். இதனால் அழியாத அறத்தை உடனுக்குடன் செய்து விடுக என்பது கருத்து. குறள் எண் 7. அறத்தாரிது என வேண்டா சிவிகை, பொறுத்தானோடூர்தான் இடை. பொருள்: அறநெறியாது என்று மயங்க வேண்டா. ஒருவன் அயர்ந்து செல்லும் பல்லக்கினை சுமப்போரது நெறி தவறாத கடமையே அறநெறியாகும். பல்லக்கில் ஏறி வருபவன் புண்ணியம் செய்தவன் என்றோ சுமப்போர் பாரம் செய்தவர் என்றோ மயங்கக்கூடாது. வள்ளுவர் கருத்தும் அதுவன்று. குறள் 8. வீழ்நாள் படாமை நன்றாற்றின், அஃதொருவன் வாழ்வால் வழியடைக்கம் கல். பொருள்: ஒரு நாளும் வீணாகாமல் பற்றற்றும் அறம் செய்யின், அதுவே அவன் மீண்டும் பிறவாமைக்கு ஏதுவாகும். குறள் எண் 9. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. பொருள்: அறமாகிய நல்ல செயல்களை செய்தலே உண்மையான இன்பம். மற்றவற்றால் வருவது இன்பம் போல் தோன்றினும் துன்பத்தில் முடிவதாகும். வாழும்போது இன்பமும் இறந்த பின் நின்று நிலவும் புகழும் அறத்தால் வருவனவே. குறள் எண் 10. செயற்பாலது ஓரும் அரணே, ஒருவர் குயற்பால தோறும் பழி. பொருள்: இவ்வுலக வாழ்வில் ஒருவன் செய்யத்தக்கது அறமே, தவிர்க்கத்தக்கது பழியே. நல்வினை செய்தல் வேண்டும், தீவினை ஒழித்தல் வேண்டும். பழி பாவங்கள் நேராமல் வாழ அறம் செய்தல் இன்றியமையாதது. இந்நான்கும் அடிப்படையான நெறிகளாகும். இதுபோன்ற திருக்குறள் மற்றும் கல்வி தொடர்புடைய கணிதம் மற்றும் கணக்கு பதிவியல் மேக்ஸ் அண்ட் அக்கவுண்டன்சி பாடங்களை நமது ஏசிகே கல்வி சேனல் மூலியமாக அறிந்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.